வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது குடமிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது குடைமிளகாய் சட்னி. இது இட்லிக்கு தோசைக்கு நல்லா மேட்ச் ஆகும். பூரி சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். சுடுசாதத்தில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு இது போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு குடமிளகா ஒரு மிளகாய் எடுத்து நறுக்கினேன். ஒரு கப் அளவு வந்திருக்கு. ஸோ ஒரு மீடியம் சைஸு சின்ன சைஸ் தக்காளி 2 நறுக்கினேன். அதுவும் அதுக்கு அதே அளவு இருக்குது. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம். ஸோ எல்லாமே ஒரே அளவு ஈச் ஒரு 1 கப் ஒரு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் இப்போ இது ஒன்றா வதக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. முதல்ல வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது குடமிளகாய் போட்டுடலாம். குடமிளகாய் இதில் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலேயே குடமிளகாயை வதக்கியாச்சு. அதோட இப்போ 2 பூண்டு உரித்து போட்டாச்சு. அடுத்தது தக்காளியும் போட்டுடலாம். குடமிளகாய் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே அது தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குடமிளகாய் இந்த மாதிரி துவையல், குடமிளகா புலாவ் அந்த மாதிரிலாம் நல்லா செய்யலாம். பிரியாணி செய்கிறப்ப குடமிளகாய் சேர்க்கலாம். நம்ம சுடி அந்த மாதிரிலாம் காய்கறிகள் போட்டு வைக்கிற குழம்பு, சாம்பார் எல்லாத்தையும் குடமிளகாய் நல்லா வேக வச்சு போடலாம். பொரியல் கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதோட மிளகா போட்டுடலாமா? சிவப்பு மிளகா கொஞ்சம் காரத்துக்கு. ஏன்னா குடமிளகா காரம் இருக்காது. இந்த மிளகாய் இங்கே கிடைக்கிற மிளகா காரம் இல்லாததுனால நான் இந்த 4-5க்கு மேலே போட்டிருக்கேன். அவங்கவுங்க மிளகா காரம் பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு சேர்க்குறப்போ அந்த தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு அப்புறம் அரைக்கணும். திரும்ப சமையல் குறிப்பில் சொல்கிறது பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி வதக்கி அரைக்கிறப்போ மிக்சியில் சுட போட்டு அரைக்காதீங்க. அப்படியே வெளியில் தெரிச்சிடும். வதக்கினதை நல்லா ஆற வச்சு அரைக்கணும். அதேமாதிரி தக்காளி வெறுமனே பியூரி எடுக்கிறப்பவும் அந்த மிக்சியில் பாதி பாகத்துக்கு தான் போடணும். கொஞ்சம் நிதானமாக அரைக்கணும், இல்லைன்னா வெளியில் தெரிச்சிடும். அதனால் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். நல்லா ஆற வச்சுட்டேன். மிக்சியில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு இருந்துச்சு, அதை இதோடு சேர்க்குறேன். நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சா நல்லா வாசனையாக இருக்கும். இது இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ திரும்ப பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு வெடித்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கிறதுக்கும் உளுந்து செவக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். இந்த கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் உளுந்து செவந்து வரப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை அதில் ஊற்றி கொதிக்க விடணும். கொஞ்சம் மிக்சியெல்லாம் அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருக்கிறேன். அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் அந்த ராஸ்மெல் போகட்டும். ஏற்கனவே வதக்குனது தான் இருந்தால் கூட இன்னொரு தடவை அதை கொதிக்க விட்டால் தான் அந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொதித்ததுக்கப்புறம் இறக்கி பரிமாறிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு, எடுத்து பரிமாறிடுவோம். சுவையான குடைமிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. பரிமாறதுக்கு எடுத்து வச்சிட்டோம். மேலே கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி ஆட் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.